வணக்கம். உங்கள் குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே நல்லா சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கா? அப்படின்னா இந்த 3 டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்ஸை சொல்கிறதுக்கு நான் டாக்டரோ டயட்டிஷியனோ இல்லை. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணின ஒரு அம்மா, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டு டிப், குறிப்பாக ஒரு 1.25 அந்த வயசில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க. அதாவது நம்மளை பார்த்து இமிட்டேட் பண்ணுவாங்க. எல்லா விஷயங்களையும் இமிட்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் ஒன்று சாப்பிட்றது. நம்மளை போலவே பிளேட்டில் போட்டு கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த ஸ்டேஜில் அதை அனுமதிச்சிடுங்க, அவ்வளோதான். சாப்பிடும்போது அவங்களுக்கும் ஒரு சின்ன பிளேட் வச்சு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை போட்டு வச்சு சாப்பிட விட்டுருங்க. அவங்க இறைப்பாங்க, செவுத்தில் எடுத்து அடிப்பாங்க, ரொம்ப நேரம் பண்ணி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு போகட்டும். அந்த சாப்பாடு பத்தலைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் இடைவெளி விட்டு ஏதாவது ஒரு ஆரோக்கியமான உணவை நம்ம மறுபடியும் கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் 3 வேளை நீங்கள் யார் உட்காந்து சாப்பிட்டாலும் உங்கள் கூட உட்கார வச்சு அவங்களுக்கும் ஒரு பிளேட்டில் சாப்பாடை போட்டு வச்சு அவங்களையே சாப்பிட விட்டுருங்க. இதை பழக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை நல்லா சாப்பிட்டு பழகிடும். என்ன காரணம்னா, சாப்பிட்றது ஒரு ஆக்டிவிட்டி, விளையாடுறது ஒரு ஆக்டிவிட்டி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைங்க ரொம்ப நேரம் கூடி சாப்பிடுவாங்க, சாப்பாட்டை கீழெல்லாம் சிந்துவாங்க, செவுத்தில் எடுத்து அடிப்பாங்க, வயிறு நிறைய சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. இதையெல்லாம் காரணமாக வச்சு என்ன பண்ணுறோம், வேடிக்கை காமிச்சிட்டே சாப்பாடை ஊட்டி விடுறோம். ஆனால் அப்போ என்ன ஆகுது, வேடிக்கை விளையாட்டுங்கிற ஆக்டிவிட்டி மட்டும்தான் நடக்குது. சாப்பாடுங்கிறதுல எந்த கவனமுமே இருக்கிறதில்ல. சாப்பிட்ற சாப்பாட்டோட ருசியோ தேவையோ அவங்களுக்கு தெரியறதில்ல. அதனால் என்ன பண்ணுங்க, அவங்கள சாப்பிட அனுமதிங்க. ரசித்து ருசித்து சாப்பிடட்டும். புளிப்பா உப்பா இனிப்பா தெரிஞ்சு சாப்பிடட்டும். ஒரு 6 மாதம் சிரமமாக தான் இருக்கும். நிறையா சிந்தி வைப்பாங்க, மெதுவாக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சகிச்சுக்கோங்க. ஒரு 6 மாதம் நீங்கள் சகிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 2-2.5 வயசுலேருந்து நல்லா சாப்பிடுவாங்க. இது என்னோட அனுபவபூர்வமான உண்மை. 2வது, சாய்ஸஸ் கொடுக்காதீங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் இட்லி, ஆனால் எனக்கு தோசை தான் வேணும்னு கேட்குறாங்க, கொடுக்காதீங்க. எல்லாருக்கும் இட்லி தாப்பா செஞ்சுருக்கேன், தோசை இப்போ சுட முடியாது, இட்லியும் நல்ல உணவு தான் சாப்பிடு அப்படின்னு என்ன அன்றைக்கி செஞ்சுருக்கீங்களோ அந்த உணவை சாப்பிட வச்சு பழக்குங்க. ஆல்டர்னேட்டாக சாய்ஸஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. 3வது, ஒவ்வொரு வேளை புது புது உணவு செய்யும்போதும் அந்த உணவை பற்றின முக்கியத்துவத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அதில் என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது, என்ன வைட்டமின்ஸ் இருக்குது. ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருந்தால் அவ்வளோ டீப்பாக போகாமல், இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, இது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், இது உன்னோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லது, அந்த மாதிரி மேம்போக்காக அதனோட நன்மைகளை சொல்லி அந்த உணவை பற்றின பெருமையை சொல்லி, அம்மா உனக்காக இவ்வளோ சிரமப்பட்டு பண்ணியிருக்கேன், அவ்வளோ ருசியாக இருக்கும், நீ சாப்பிட்டு தான் பாரேன் அப்படின்னு அந்த உணவோட முக்கியத்துவத்தை ஒவ்வொரு தடவையும் திரும்ப திரும்ப நீங்கள் சொல்ல சொல்ல அந்த குழந்தைக்கு அது ஆழ் மனசில் பதிஞ்சிரும். அந்த உணவை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க. இந்த 3ஐயும் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு துரத்தி துரத்தி சாப்பாடு ஊட்டணுங்கிற அவசியமே இருக்காது. ரசித்து ருசித்து என்ன கூட இருக்குது என்ன குறைவாக இருக்குங்கிறத அவங்களே கண்டுபிடிக்கிற அளவுக்கு சாப்பிட்றதுலேயும் சாப்பாட்லேயும் எக்ஸ்பர்ட் ஆயிடுவாங்க. ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.